ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்ன மேட்ச் இது. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் வான்கடையில் நடந்துச்சு. அதோட ரிவ்யூ பார்ப்போம். பாப்பா என்ன மாதிரி மேட்ச்சு. சிஎஸ்கே வந்து அது என்ன சொல்கிறது, எட்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. போன மேட்ச் வந்து எம்ஐ செம்ம காம்ப்ரஹென்சிவான ஒரு வின்லேருந்து வராங்க. ஸோ ஹை ஆன் கான்ஃபிடென்ட்டில் இருப்பாங்க. ஸோ டீம் ஓரளவு செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வழக்கம் போல் எம்ஐ டாஸ் வின்னு. ருத்து கூட யார் டாஸ் போட்டாலும் ஆப்போனண்ட் ஈஸியாக வின்னு அறிவிச்சிடலாம். அதே மாதிரி இன்றைக்கும் டாஸ் வின்னு. எம்ஐ வந்து நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல டாஸ் டு லூஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. ஏன்னா சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கும் வந்து இன்றைக்கி பவர் பிளே நல்லா போச்சு. ருத்து ஒரு நல்ல இன்டென்ட்டோட ஆடினா. அதுக்கப்புறம் சஞ்சுவும் முதல்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்க்ராட்சியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து ருத்து அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸும் ஓரளவு டீசெண்டாக ஆடினான். இன்றைக்கி என்ன அப்படின்னா சிஎஸ்கே பேட்டர்ஸில் வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல இன்டென்ட்டோடு ஆடினாங்க. கார்த்திக் சர்மா மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி 19 பால் 18 அடித்த மாதிரி இருந்துச்சு. பட் 2 6 நல்லா கன்வின்சிங்காக ஸ்பின்னர்ஸை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடுறான் அந்த பையன். ஆனால் அதுவே பேசர்ஸ்னு வந்துட்டால் கொஞ்சம் கஷ்டப்படுறான். பார்த்துக்கலாம். மற்றபடி எம்ஐ பவுலிங்கில் அல்லா கசன்ஃபராக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும் அண்ட் அஸ்வினி குமாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா போட்டாங்க. பவுலிங் இப்போது 200 தரது எல்லாமே வந்து ஒரு நியூ 180 160 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதிலலாம் பெருசாக எதுவும் குறை சொல்கிற மாதிரி கிடையாது. அண்ட் சிஎஸ்கே வந்து ஒரு 207 ஒரு டோட்டலாக வந்து ஸ்கோர் போர்டில் போஸ்ட் பண்ணாங்க. சஞ்சு ஒரு எக்ஸப்ஷனலான 100. ஆக்சுவலாக ஒரு 2 ஓவர்ஸ்க்கு வந்து சஞ்சுவுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ஸோ ஒரு மாதிரி ஸ்க்ராட்சியாக தான் இருந்தாப்புல சஞ்சு. பெருசாக எதுவும் படாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசி ஓவரில் 3 6 போட்டு செஞ்சுரி போட்டார். ஸோ அதனால இருந்துச்சு. ஒரு 207 ஒரு ஸ்கோரை வந்து போட்டோம். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணையிலே வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஓவர் அகில் ஹுசைன் ஒரு 7 ரன் கொடுத்து மொதல் ஓவரில் விக்கெட்டு. யார் விக்கெட்டு? ஐயோ, அந்த டெபியூ பேர் மறந்து போச்சு. சாரி, அந்த பேர் மறந்துடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முகேஷ் குமாராக இருக்கட்டும், 2 பேர் பவர் பிளேயில் எக்ஸப்ஷனலாக போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும், போன மேட்ச் வந்து டார்சி ஷாருக்கு பதிலாக அகில் ஹுசைனே ஆடி இருக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி என்ன பண்ணான், ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டான் அவன் என்ன கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு. ஸோ ரியலாக இந்த காம்பினேஷன் நல்லா கிளிக் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு இதவே ஆடுங்க சிஎஸ்கே. அண்ட் கேப்டன்சி செம்மையாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு சிஎஸ்கேக்கு. அதில் பவுலர்ஸை வந்து எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸை வந்து ருத்து ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. வான்கேடே மாதிரி ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச்லேயே வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கையில் சேப்பாக்கில் இன்னும் எஃபெக்டிவாக இருப்பாங்க. சேப்பாக்குமே மாதிரி இல்லை. பட் ஆனால் நம்ம பாஸ்ட் 2 கேம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ காம்பினேஷன் இதுவே ஸ்டிக் டு தி பிளான் போட்டு நம்ம பவுலர்ஸ் வந்து எவ்வளோ வீக் அப்படின்னு இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகையில் சொன்னாங்களோ, நம்ம இதுக்கு வர 3 ஆல் அவுட் பக்கத்தில் நம்ம எடுத்திருக்கோம். எந்த டீமும் எடுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலிங் லைனப்பாக நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதை நம்ம ப்ராப்பராக கேபிட்டலைஸ் பண்ணி ஃபீல்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு எவ்வளவோ. ஸோ அதெல்லாமே வந்து சிஎஸ்கேக்கு வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது. இந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த மேட்ச் ஜிடி கூட, அதுக்கடுத்த மேட்ச் திரும்ப எம்ஐ கூட, அடுத்து டிசி கூட ஒரு நல்ல ஷெடியூல் இருக்குது சிஎஸ்கே. இதே மாதிரி அது என்ன சொல்கிறது, மொமெண்டமை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு அப்படியே வின் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா ப்ளே ஆஃப் சான்ஸ் நிச்சயமாக இருக்குது. என்ன தான் எம்ஐயில் எல்லாமே இருந்து இவங்களை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நம்ம டீமில் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் ஒவ்வொரு பிளேயராக இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம பெருசாக எதுவும் எடுத்துக்காமல் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். முகேஷ் சௌத்ரி நேற்று தான் அவங்க மாம் வந்து பாசிட்டிவே ஆனாங்க. பட் அதெல்லாமே வந்து அவ்வளோ டஃப் டைமில் இருந்தும் நான் இன்றைக்கி வந்து டீமில் வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செம்ம ஸ்பெல் பவர் பிளேயில் போட்டு அதெல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி தான் மொமெண்டமை வந்து பில்டு பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு போகணும் சிஎஸ்கே அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் எம்ஐயில் வந்து என்ன, ஐ திங்க் சம்திங் இஸ் ராங் இன் எம்ஐ கேம்ப். என்னன்னு தெரியல. மேபி எதுவும் பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இந்த 1 வீக் கேப் இருக்குது. எம்ஐயில் எதுவும் சடன் சேஞ்சஸ் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? பட் இன்றைக்கி வந்து திலக்காக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும் நல்லா மிடில் பண்ணாங்க. மிடில் கொஞ்சம் நேரம் எடுத்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஈஸியாக கேமை வந்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் முதல்ல திலக் எடுத்தோம், அடுத்து சூர்யா எடுத்தோடனே வந்து அப்படியே மொத்தமாக சீட்டு கட்டு மாதிரி போயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா மேலே நான் ஹார்ஸாக இருக்கேன்னு நினைக்க வேணாம். பட் ஆனால் ஆஸ் எ கேப்டன், ஆஸ் எ சீனியர் பிளேயராக வந்த செகண்ட் பாலே அப்படி சுற்றணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூதர் ஃபோர்டாக இருக்கட்டும், அவருக்கு ஒரு அதென்ன சொல்கிறது, அவருக்கு ஃபீல்டு செட் பண்ணி போடுறாங்க. அதை வந்த பாலையே அப்படி பண்ணணும் அப்படின்னு சத்தியமாக தெரியல.
அதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸை பெருசாக எதுவும் குறை சொல்ல முடியாது எம்ஐயில். சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டர்ன் அரவுண்ட் பண்ணியே ஆகணும். அடுத்து 7 அவுட் ஆஃப் 7ன்றதெல்லாம் ரொம்ப டஃப். எல்லா டீமுக்குமே வந்து மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸே மோர் தென் 2 to 4 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே இருக்குது. ஸோ அதுக்கிடையில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எல்லா மேட்சும் வந்து ஒரு மாதிரி இனிமேல் தான் டோர்னமெண்ட்டே சூடு பிடிக்க போகுது, டஃப்பாக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு கரெக்டாக ஆடுங்க எம்ஐ. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எய்தர் எம்ஐ ஆர் சிஎஸ்கே ரெண்டில் ஏதாவது ஒரு டீம் தான் ப்ளே ஆஃப் போகும்னே நான் நினைக்கிறேன். பட் அது ரெண்டில் எது போகும் அப்படின்னு தெரில. சிஎஸ்கேவை நம்பியும் சொல்ல முடியாது. ஒரு மேட்ச் நல்லா விளாண்டா அடுத்த மேட்ச் அப்படியே சொதப்பிடுறானுங்க. எம்ஐ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இன்றைக்கி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான டே. நல்லா கன்வின்சிங்கான ஒரு 103 ரனில் வின் பண்ணி பிக்கஸ்ட் மார்ஜின் எவர் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி ஃபார் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி 8th பிளேஸ்லேருந்து 5th பிளேஸ் போயிருக்கோம். அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணி மூவ் பண்ணணும். அண்ட் எம்ஐயில் நிறைய கன்சர்ன் இருக்குது, பார்க்கணும். நமந்தீரை ஓப்பன் பண்ண வைக்கலாம், எதுக்கும் ஒன்று இறக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய சர்ச்சைக்குரிய நிறைய இது இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் சரி செஞ்சு அவங்க ப்ராப்பராக வரணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, எனிவே இன்றைக்கி நடந்தது ஒரு குட் மேட்ச். நாளைக்கு அடுத்த மேட்சோட ரிவ்யூவில் பார்க்குற வர தேங்க்யூ அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.